ஸோ இப்போ வந்து நம்ம இனிமேல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது என்னமோ நிறையா டெலிப்ளேஸ் புதுசு புதுசாக காமெடிகள் நல்ல கதைகள் சிறுகதைகள் இதெல்லாம் தான் நம்ம டெலிப்ளேஸாக இதில் கொண்டு வர போகிறோம். இரஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறாங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்காம குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸு கொடுக்கணும். பணம் சம்பாதிக்கிறது பெரிய குறிக்கோளாக இல்லாமல் நல்ல மெட்டீரியல்ஸு கொடுக்கணும். ஒரு ஈக்குவலாக ஒரு சேட்டலைட்டுக்கு ஈக்குவலாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் இதில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க்கை வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஏன்னா என்கிட்டக்க ஒரு சமையல் குறிப்புகள் அடங்கின ஒரு டிவிடி ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பர் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விகடன் புகழ் சாந்தி விஜயகிருஷ்ணா அவர்கள் கொடுத்த தொகுத்து வழங்கின ஒரு சமையல் குறிப்பு டிவிடி. அதில் இருக்கிற ஒரு 15 சமையல் குறிப்பு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அது ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஆரோக்கிய சமையல், குழந்தைகளுக்கான சமையல், பிக்னிக் சமையல் அப்படின்னு ஒரு 3-4 செக்மெண்ட்டாக பிரித்து ஒரு 3-4 ஐட்டம்ஸ் ஒன்றையும் கொண்டு வந்திருக்கோம். அது ஏன் நம்ம சேனலில் கொஞ்ச நாள் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக போடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக அந்த இதை எபிசோடாக பிரித்து வச்சு ஒரு 10-12 எபிசோட்ஸ் உங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே டெலிஃபிலிம்னு பேசினா, ட்ராமான்னு பேசினா, என்னென்னமோ பேசிட்டு கடைசியில் சமையலுக்கு வந்துட்டாரே அப்படின்னு நினைக்காதீங்க. சமையல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பொம்பளைங்க சமாச்சாரம்னு எடுத்துக்கூடாது. நம்ம என்னென்னா ஒரு காலத்தில் புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சமையல்காரங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களாக இருக்காங்க. பீமன்னு சொல்லலாம், நலபாகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கல்யாணத்தில் மாஸ் குக்கிங்லாம் போனீங்கன்னா ஹெட் குக் ஆம்பளையாக தான் இருப்பார். உதவி செய்கிறவங்க பெண்களாக இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இப்போது நமக்கெல்லாம் தனியாக இருக்கிறவங்க, தனிமையில் இருக்கிறவங்க அண்டு பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க அவங்களாம் நிறையா விஷயங்கள் இப்போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமையல் ரூம்குள்ளே போய் அந்த சமையல் அறை அப்படிங்கிற இப்போதைக்கு பெண்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்தாலும் நம்ம அதை உள்ளே பூண்டு நம்மளுடைய அதை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை நிறைய பேர்